நவீன அரசியல்வாதிகள் சமீபத்தில் அரசியல்வாதிகள் சோஷியல் மீடியா பக்கம் வந்துட்டாங்க. ஒரு எம்எல்ஏ, ஒரு கவுன்சிலரு, ஏரியாவுடைய தொகுதி மினிஸ்டரு, மொத்த பேர் இப்போ ஐடி விங்கை பயன்படுத்துகிறாங்க. சோஷியல் மீடியா தான் இப்போது. நீங்கள் மீட்டிங்கெல்லாம் போய் பப்ளிக்கை தொந்தரவு பண்ணாமல் இது மாதிரி பண்ணிட்டு போனாலே போதும். ஏன்னா இன்றைக்கி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாத மக்களே கிடையாது. மினிமம் 5,000 ரூபாவிலேருந்து கிட்டத்தட்ட 5 லட்ச ரூபா வரையும் ஃபோனுக்கு செலவு பண்ணுற மக்கள் உண்டு. அதனால் நீங்கள் அரசியல்வாதிகள் எல்லாருக்குமே சொல்கிறோம், தயவுசெய்து மக்களை போய் மைக் வச்சு கத்தி மீட்டிங் போட்டு டிராஃபிக்கை பண்ணி இந்த மாதிரி பண்ணுறத விட சோஷியல் மீடியாவில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். இது கூட ஸ்மார்ட்டான வேலை தான்றாங்க. இன்றைக்கி ஆர்டினரி எம்எல்ஏ ஒன்றுமே சோஷியல் மீடியா பற்றி தெரிலனா கூட ஒரு குரூப்பை வச்சு, ஒரு இளைஞர் குரூப்பை வச்சு அவர் எங்கே போனாலும் ஒரு பாட்டு போடுறது, ஃபோட்டோ எடுத்து போடுறது, இந்த மாதிரி நிறைய கொண்டு வந்துட்டாங்க. யூடியூப் பார்த்தீங்கன்னா எல்லா தரப்பு மக்களும் பார்க்குறாங்க. இன்ஸ்டாகிராம் ஒன்லி இளைய சமுதாயம் மட்டும்தான் பார்க்குது. அடுத்து ட்விட்டர் இது பார்த்தீங்கன்னா ஒன்லி விஐபிஸ். உங்களுக்கு யாரை போய் டார்கெட் பண்ணணுமோ அவங்கள இதில் வச்சே நீங்கள் டார்கெட் பண்ணிட்டு போகலாம். மக்களை தொந்தரவே பண்ணாதீங்க. மக்களை தொந்தரவு பண்ணணுன்னா சோஷியல் மீடியா மட்டுமே பண்ணுங்கள். ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஓட்டு கேட்குறத விட இது எவ்வளவோ பரவாயில்ல. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே ஸ்மார்ட் ஃபோன் வைத்து கொண்டிருக்கிறார்கள். ஐடி விங்குக்கு இந்த மாதிரி சோஷியல் மீடியாவில் போஸ்டர் போடுறதுக்கு ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாவிலேருந்து 5 லட்சம் செலவு பண்ணக்கூடிய அரசியல்வாதிகள் சமீபத்தில் பெருகிட்டாங்க. எந்த யூடியூப்பு எல்லா இன்ஸ்டாகிராம்லேயும் போய் பார்த்தா அரசியல்வாதிகள் விளம்பரமாக தான் வருது. ஜனங்களே டென்ஷன் ஆகிடுறாங்க. என்னையா எப்போ பார்த்தாலும் விளம்பரன்னு. இப்போ மக்கள் நம்புறதை விட சோஷியல் மீடியாவை தான் நம்புகிறாங்கன்றத இந்த அரசியல்வாதிகளுக்கும் சரி பப்ளிக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு.